ஹாய் ஒருவன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் 10th 11th 12th 2024 டு 2025 பேட்ச். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருவாங்க. ஏன்னு சொல்லுங்கள், உங்கள் கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் ஈஸியாக தான் வரப்போகுது. அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடினமாக இருந்தது 12th ஸ்டாண்டர்ட். பட் இந்த தடவை ஈஸியாக தான் வரும். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக 10th நம்ம சேனலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 12th கண்டிப்பாக 11th 12th வந்திருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் புதுசாக இருப்பீங்க, அதனால கண்டிப்பாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து 2024 2025 போறவங்களுக்கு இந்த பரீட்சை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பப்ளிக் 10th ஸ்டாண்டர்ட் வந்து சயின்ஸில் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க போன வருஷம், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வருஷம் அதை விட ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் மேபி மாடரேட்டாக இருக்கலாம். அண்ட் 11th வந்து மோஸ்ட்லி டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க, ஈஸியாக தான் இருக்கும், பயப்படாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை லாஸ்ட் வீக், ஓகேங்களா? ஜூலை லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க 12th 11th. ஓகே, 10th ஸ்டாண்டர்டுக்கும் தான். இப்போ 12th 11th நான் சொல்லிடுறேன். ஆனால் தயவு செய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நிறைய பேர் லைக் போடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. தொடர்ந்து ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு எல்லா சாப்டர்ஸ்லையும் 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் மிட்டம் கட்டும் கிடையாது சார், இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமா? என்னோட இம்பார்ட்டன்ட் எப்படி இருக்கும்னா, இம்பார்ட்டன்ட் இருக்காது. நம்ம என்ன மஸ்ட் எக்ஸாம் படிச்சுட்டு போகணும் அப்படிதான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு 10th 11th கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. 12th இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக படிங்க. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும், நிறைய விஷயங்கள் இருக்கு, காலேஜ் போகணும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் டாபிக் வைஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணணும். எனிவே என்னோட பார்ட் சொல்லிட்டேன். இம்பார்ட்டன்ட் வேணும்னா எப்போ வேணாலும் நான் ரெடியாக போடுவேன். சரிங்களா? தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட், தேர்ட் இயல், 3 இயல் 11th சரி 12th சரி. இங்கிலீஷு ஃபர்ஸ்ட் 2 லெசன், ப்ரோஸு போயமு சப்ளிமெண்ட்ரி வந்துடும். இது வந்து 11th 12th. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 12th பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 4th சாப்டர்ல நல்லா கிடைக்கும். 4th சாப்டர் இருந்தால் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்ஸாம், காமன் எக்ஸாம் கிடையாது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த கொஸ்டின் பேப்பர் வைப்பாங்க. ஸோ சில டிஸ்ட்ரிக்ட் 3 சாப்டர் இருக்கும், சில டிஸ்ட்ரிக்ட் 4 சாப்டர் இருக்கும். அதனால 4 சாப்டர் இருந்தா இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் இருந்தது. 11th வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நமக்கு வந்து எவ்வளோ சாப்டர் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் தான் இருக்கும். சரிங்களா? ட்ரிக்கில் வந்து ஹாஃப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2.5 சாப்டர் இருக்கும், இல்லை 2 சாப்டர் இருக்கும், அவ்வளோதான், ரொம்பலாம் இருக்காது. சரிங்களா? பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், 4th லெசன் கண்டிப்பா இருந்தா இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்காது, சில டிஸ்ட்ரிக்ட் வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 லெசன் படிக்கிறது நல்லது. 11th வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 கட்டாயம் இருக்கும். மிஸ் ஆனா உங்களுக்கு அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 3 மட்டும். கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல், ஆர்கானிக் பிரிச்சுக்கோங்க. இன்ஆர்கானிக்ல ஃபர்ஸ்ட் 2 லெசன் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் 3வது லெசன் இருக்கும். 6 7 கண்டிப்பா இருக்கும். 11வது இருக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல்ல 6 7, ஆர்கானிக்ல 11. பயோபாட்னில இது வந்து 11th பொருந்தும். 11th இதே டைம் டேபிள் தான், கண்டிப்பா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பயோபாட்னில ஃபர்ஸ்ட் 2 லெசன், பயோசாலஜில 1 2 3 4 5 இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு. 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நிறைய இருக்கும் நமக்கு. பயோபாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 இருக்கும். அண்ட் ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 மட்டும் இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம், அவ்வளோ. 11th மேக்ஸ் சொல்லியாச்சு. கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிக்கும், 11th சரி 12th சரி, ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதான் ஜூலை லாஸ்ட் வீக்கோட போர்ஷன்ஸ், அதாவது லாஸ்ட் வீக் வரக்கூடிய மிட்டம் எக்ஸாமோட போர்ஷன்ஸ். இது நீங்கள் ரெடியாக வச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ இருந்தே இதெல்லாம் படிச்சு முடிச்சாலாம் 11th 12th சர்வே பண்ணி நம்ம பப்ளிக் எக்ஸாம் நல்லபடியாக எழுத முடியும். இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. 10th பார்த்துருவோம். 10th வந்து பாத்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக். தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் 3 இயல், அது ஒன்றும் படிச்சிடலாம், ஈஸி தான். இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் 2 லெசன், ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி எல்லாம் சேர்த்து. மேக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் ஃபுல்லா. தேர்ட் சாப்டர்ல 3.1 3.2 3.3 3.4 முடி இருக்கும். 3.5 3.6 எல்லாம் இருந்தாலும் இருக்கும். 3.4 முடி மஸ்ட் இருக்கும். 3.16 17 18 இருக்கும். மேட்ரிக்ஸ் இருக்கும். சில டிஸ்ட்ரிக்ட் மேட்ரிக்ஸ் இருக்காது. ஓகேவா? அடுத்தது ஜாமெண்ட்ரியில 4.1 ஜாமெண்ட்ரி ஃபுல்லா இருக்கும். 4.1 ஜாமெண்ட்ரி. கிராஃப்ல 3.15 இருக்கும். சில டிஸ்ட்ரிக்ட் அது இருக்காது. சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லெசன் பிசிக்ஸ்ல இருக்கும். கெமிஸ்ட்ரியில 7 8 இருக்கும். 12 13 இருக்கும். இங்க மிஸ் ஆன தேர்டு கூட வர வாய்ப்பு இருக்கு பிசிக்ஸ்ல. பட் 12 13 பயாலஜில 12 13. ஓகே. சோசியல்ல வந்து 1 2 3 ஹிஸ்டரியில கண்டிப்பா வந்து 3 லெசன் இருக்கும். ஜியாகிரபியில ஃபர்ஸ்ட் 3 லெசன் கண்டிப்பா இருக்கும். சிவிக்ஸ்ல ஒரு லெசன், எக்கனாமிக்ஸ்ல ஒரு லெசன். இது சோசியல்ல. ஸோ இதுதாங்க உங்களுடைய மிட்டமோட டைம் டேபிள், சாரி போர்ஷன்ஸ்.
டைம் டேபிள் வந்து ஜூலை லாஸ்ட் வீக், எக்ஸாக்டான டைம் டேபிள் வராது. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் வேற டைம் டேபிள் இருக்கும், 2 எக்ஸாம் இருக்கும், சில டிஸ்ட்ரிக்ட் ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வைக்கிற எக்ஸாம் இது மிட் எக்ஸாம். ஸோ எந்த ஒரு ஹெல்ப்னாலும் நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு புண்ணியமான ஒரு விஷயம்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொரு 10th 11th 12th அதில் எல்லா வீடியோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தொடர்ந்து எல்லா நாளுமே நம்ம சேனலில் வீடியோ வரும். அதனால வந்த உடனே 6 to 6:30 கண்டிப்பாக நம்ம வீடியோ இருக்கும். 10th 11th 12th ஏதோ வீடியோ இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.